மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் சந்திர வந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இங்கே சரியான நேரத்தில் எனக்கு பாப்பராக்கம்பாளையம் பகுதி கழக செயலாளர் நம்பு என்கிற மௌனசாமி அவர்களை முன்னிலை ஏற்று நடத்தி தருமாறு கேட்டுக்கொண்டு இப்பொழுது வரவேற்புரையை மாவட்ட கழக துணை செயலாளர் அன்பு சகோதரர் கோவிந்தராஜ் அவர்கள் இணைய தெய்வம் நடைபெறுகின்ற குரு பூஜை மற்றும் அன்னதான நிகழ்ச்சியை துவக்கி வைக்க வருகை புரிகின்ற எங்கள் சிறப்பு தன்னோடு நடிக்கின்ற சக நடிகர்கள் லைஃப் முதற்கொண்ட அத்தனை நடிகர்களுக்கும் நான் சாப்பிடுற சாப்பாடு தான் போட வேண்டும் என்று ஒரு முத்திரையை குத்தி இன்று வரை அதை ஃபாலோ பண்ண வைத்தவர் விஜயகாந்த் அவர்கள்தான். அப்படி நல்ல குணம் மூச்சுள்ளவரை நடிக்கின்றவரை தமிழ் தவிர எந்த மொழியிலையும் நான் நடிக்க மாட்டேன் என்று சபதமேற்று நடத்தியும் காட்டினார். மற்றவெல்லாம் பணங்களுக்காக பல படங்கள் நடித்தார். எங்களது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழில் ஒன்றுதான் நடித்தார். அப்படி அவர் வழித்தோன்றலாக வந்த கேப்டன் அவர்களும் தமிழை தவிர நான் எந்த மொழி படத்திலையும் நடிக்க மாட்டேன் தவறுமேற்றவர். அவர் உண்மையிலேயே போராடி எதிரையும் போராடி வெற்றி பெற்றக்கூடியவர். அவரெல்லாம் இந்த மண்ணிலே வாழ்ந்திருக்க வேண்டும். இன்னும் தம்பி நீ நல்லா பிடிவா, நல்லா ஓய்ட்டு வாங்க ஐயா, வாங்க வாங்க. பத்மபூஷன் கேப்டன் புகழ் ஓங்குக, வாழ்க அந்நியார், வளர்க தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம். மக்கள் மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்கள் மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒப்பற்ற ஒரே தலைவர் பத்மபூஷன் கேப்டன் அவர்களுடைய முதலாம் ஆண்டு குரு பூஜை நேற்றைய தினம் லட்சக்கணக்கான மக்கள் முன்னிலையிலே சென்னை ஆலயத்திலே மிக பிரம்மாண்டமாக மக்கள் வந்து கேப்டன் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினார்கள். அதில் கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் அந்நியார் அவர்களின் ஆணைப்படி கோவை மாநகர் மாவட்டத்தில் இருந்து சுமார் 250 பேர் சென்னை சென்று இந்த குரு பூஜை அஞ்சலி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டோம். அவர்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் வார வாரம் அன்னதானம் வழங்கி 52வது வாரத்தை சென்னையில் நடத்தி கொடுத்த அன்னதான குழுவினுடைய நிர்வாகிகள் அவைத்தலைவர் பொன்ராஜ் அவர்களுக்கும் நம்முடைய மகேந்திரன் அவர்களுக்கும் குரு ராகவ் அவர்களுக்கும் உடன் ஒத்துழைத்த ஐயா ஜிபிஎஸ் ஐயா அவர்களுக்கும் அதேபோல் பகுதி கழகத்திலிருந்து வந்து ஒத்துழைப்பு தந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் மாவட்ட கழக நிர்வாகத்துக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் நேற்றைய தினம் நடைபெற்ற மௌனவஞ்சலி அமைதியான ஊர்வலத்திலே காவல்துறை இந்த அராஜக ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற திராவிட மாடல் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற இந்த திருட்டு முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராகவும் நாட்டினுடைய முதலமைச்சராகவும் இருந்து கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் அவர்கள் எங்களது தலைவர் அவர்களுக்கு மௌனவஞ்சலி ஊர்வலம் நடத்துவதற்கு தடையை விதித்தீர்கள். இது கோவை மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாக கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது முதலும் கடைசியாகவும் இருக்கட்டும். எல்லாருமே எல்லா கட்சியை சேர்ந்தவர்கள், ஏன் உன்னுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் கூட ஊர்வலம் போய் தான் அஞ்சலி செலுத்துகிறீங்க, அதுக்கு மட்டும் அனுமதி உண்டு. மாற்றுக் கட்சியிலே 6 அமைதி ஊர்வலம் மௌன அஞ்சலி ஊர்வலம் நடத்தினால் அதற்கு அனுமதி வழங்குகிறீர்கள். இராணுவ கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும் என்று கூறிய ஒப்பற்ற ஒரே தலைவரின் கீழ் பணியாற்றி கொண்டிருக்கின்ற தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு ஏன் இவ்வளவு இடையூறு செய்கிறீர்கள் என்பது கேள்விக்குறியாக இருக்கின்றது. இதற்கெல்லாம்
விடை வருகின்ற 26 மக்கள் உங்களுக்கு பாடம் புகட்டுவார்கள் என்று இங்கே நான் உங்களுக்கு எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொள்கின்றோம். இது முற்றுப்புள்ளியாக இருக்கட்டும். இது தொடர்ந்தால் ஆங்காங்கே தமிழ்நாடு முழுவதும் அந்நியார்கள் ஆணையை பெற்று அவர்கள் ஆணையுடன் ஆங்காங்கே திமுக எங்கெங்கே கட்சி அலுவலகம் நடத்துகிறீர்களே அங்கெல்லாம் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்பதை உங்களுக்கு எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொள்கின்றோம். தடை நீங்கள் பண்ணிட்டா நாங்கள் நின்றுவோமா? நாங்கள் என்ன யார்? நாங்களா கேப்டனுடைய படையினுடைய சேர்ந்த வீரர்கள். கேப்டனுக்கு 2 புதல்வர்கள் சிங்கக்குட்டியாக இருக்கின்றார்கள். முதலில் இருந்த அன்பு தம்பி சண்முக பாண்டியன் அவர்கள் பேரிகார்டை தூக்கி காவல் துறையின் மீது வீசிவிட்டு அந்த ஊர்வலத்தை தொடர்ந்து அந்நியார் அவர்களும் சுதீஷ் அவர்களும் அண்ணன் தம்பி பிரபாகரன் அவர்களும் அதை தொடர்ந்து மாநிலம் முழுவதும் வந்திருக்கின்ற கேப்டனுடைய சிங்கப்படைகள் வீறு கொண்டு லட்சக்கணக்கான பேர் கேப்டனது நினைவு கோயிலிலே அஞ்சலி செலுத்தினார்கள். இது ஆரம்பம். இத்தோடு திராவிட முன்னேற்றக் கழகம் நிறுத்திக் கொள்ளுங்கள் என்பதை நாங்கள் கோவை மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாக எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேபோல் கழகத்தினுடைய வளர்ச்சி, தேமுதிகவின் வளர்ச்சி கேப்டனுடைய மறைவிற்கு பின்னால் மாபெரும் எழுச்சி கொண்டிருக்கின்றது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினோடு சேர்ந்து கூட்டணி தொடர்கின்றது என்ற ஒரே காரணத்திற்காக மீண்டும் பல கட்சிகள் அங்கே வந்து இணையும் என்ற ஒரு பயம் ஸ்டாலின் மனதிலே வந்திருக்கின்றது. 2006 நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி அகற்றப்படுவதுவோ என்ற பயத்தோடு ஆட்சியை நடத்தி கொண்டிருந்த ஸ்டாலின் அவர்கள் ஒரு பயத்துக்கு வந்துவிட்டார்கள். இதுவே நம்முடைய அந்நியாருக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கும் கிடைத்த மாபெரும் வெற்றியாகும். ஆகவே அனைத்து இங்கே இது கோவை மாநகர் மாவட்டத்தில் நேற்று சென்னையில் நினைவஞ்சலியை முடித்துவிட்டு காலையில் வந்து இங்கே நம்முடைய கோவை பாப்பநாயக்கம்பாளையம் காய்கறி மார்க்கெட் அருகிலே கோவை மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாக இங்கே நினைவஞ்சலி குரு பூஜையும் அன்னதானமும் இங்கே நடந்தது. இதற்கு நம்முடைய தோழமை கட்சியினுடைய மாவட்ட கழக செயலாளரும் துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.